ஆறுமுகம் அருளிடும் மனுதினமும் ஏறுமுகமே உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது 2024 ஆண்டில் இறுதி, அதாவது கடைசி மாதத்துக்குரிய பலன்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த கடைசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தருகிறார், இருமுறை வந்து அசத்தக்கூடிய சசயோகத்தால் மாற்றங்கள் ஏற்படுமா என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிடலுங்க. இந்த வீடியோ இந்த பதிவில் நம்ம எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கடக ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க பார்க்க இருக்கோம். அப்போ கால புருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளின் 4வது வீடாகும் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரகநிலை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கும் உங்களுடைய ராசி 3 நட்சத்திரம் சொல்லக்கூடியதுக்கும் உங்களுக்கும் எப்படி பலன்கள் வருகிறது, உங்களுடைய கிரகநிலை சஞ்சாரம் என்ன, கிரகனுடைய மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரம் என்னங்கிறது இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலில் நீங்கள் உங்களுடைய புதிய நம்பராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்து 4 வரும் ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தெரியுங்க. லைக் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பேரை கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும். சரிங்களா? உங்களுக்கு யாராருக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் இந்த 2025 உங்களுக்கு 1 பாயிண்ட் ஜோதிடம் சொல்லி உங்களுக்கு இலவசமாக ஜாதகம் பார்க்குறோம். நீங்கள் முதல்ல இது பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு கமெண்டில் உங்களுக்கு கேட்குறேன். சரிங்களா? இப்போ கடகராசி என்பர்கள் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் என்பது புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூச நட்சத்திரம் 4 பாதங்களும், ஆயிலி நட்சத்திரம் 4 பாதம் உடைய கடகராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும். கிரக நிலைகள் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோவானது உங்களுக்கு பெருமையுடன் வழங்கப்படுகிறதுங்க. அப்போ உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கிறார். அப்போ ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது, கடக ராசியில் செவ்வாய் இருந்தால் அது நீசம் பெற்ற செவ்வாய் உட்காரும். இப்போ ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது உடல் ரீதியாக உடல் உபாதைகள்லாம் இது வரைக்கும் இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் இந்த மாதத்திற்கு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், குறைஞ்சோடு வருங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறார். இப்போ 3ஆம் இடம் கேது இருப்பதால் உங்களுடைய கூட பிறந்த உடன்பிறப்பால் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படும் அந்த சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரம் பெற்று சந்திரனுடைய சேர்ந்து கிரகனுடைய சஞ்சாரம் இருக்குதுங்க. அப்போ பஞ்சமஸ்தானம் என்பது 5ஆம் இடம். அப்போ பூரிய சார்ந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடியதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் உங்களுடைய 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதால் மனைவி சார்ந்து தேவையற்ற வாக்குவாதங்கள், தேவையில்லாமல் குழப்பங்கள், வந்த சஞ்சலங்கள் எல்லாம் மாற இருக்குதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி 8ஆம் இடத்தில் சனி பார்ப்பதால் உங்கள் உடல்நிலையில் உங்களுடைய வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருப்பது இந்த காலகட்டம் நல்லதுங்க. பாக்கியஸ்தானத்தில் ராகு, அப்போ 9ஆம் இடத்துல உங்களுக்கு ராகுடைய கிரகங்கள் பலம் வருகின்றன, ராகுடைய சஞ்சாரங்கள் இருக்குதுங்க. இப்போ லாபஸ்தானத்தில் குரு, இப்போ லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு குருவுடைய பார்வை அவன் 10லேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். இன்னும் 6 மாதம் இருக்காருங்க. குரு ஆனால் வக்கரம் பெற்று வர்றார். அதான் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க. கிரக மாற்றங்கள் இம்மாதம் 3/12/2024 அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திர ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 6ஆம் இடத்திலிருந்து அவன் 7ஆம் இடத்திற்கு திருமணம் சார்ந்து சொல்லியது கலஸ்திர ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களும் இதுவரைக்கும் திருமணம் அமையவில்லை என்று இயங்கிய பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணத்துக்கு வரங்கள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. 15/12/2024 அன்று சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். அப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போவதால் தாயார் வழி தகப்பனார் வழி கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் பார்த்து வச்சிங்க. 30/12/2024 அன்று சுக்கிர பகவான் கலஸ்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாங்க. இப்போ கடகராசி அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இது வரைக்கும் கிரகங்களை பார்த்தோம். இப்போ பெரிய பலன்கள் எப்படி இருக்க போகிறது. இந்த மாதம் வீண் செலவுகள் குறைய இருக்குதுங்க. எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலும் இருந்த தடை தாமதம் விலகும். வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லது. வருமானம் கூடும், மன திருப்தி உண்டாக இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ருச்சக யோகம், அதாவது சஸ்த யோகத்தால் மாற்றங்கள் ஏற்படுத்துங்க. உங்களுக்கு
இந்த தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதம் நீங்கும். வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செலவுகள் செய்ய இருக்கீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. மேலிடத்துடன் கனிவை அனுசரிப்பது நல்லதுங்க. உறவினர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருக்க போகிறாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு. குடும்பம் எப்படி இருக்க போகிறது? குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் அவங்களை அனுசரித்து போவது நல்லதுங்க. வாழ்க்கை துறையினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும். மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க. பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டம். தேவையற்ற செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. எதிலும் கவனமாக இருப்பது நன்மை தரும். கலைத்துறையினருக்கு அன்பார்ந்த கடகராசி என்பதற்கு கலைத்துறையினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த டிசம்பர் மாதம் வழங்க இருக்கிறார்? கலைத்துறையினருக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை அளித்தர இருக்குதுங்க. பணவரத்து அதிகரிக்கும். தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்லது. அதாவது வீண் கவலை ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. பணவரத்து திருப்திகரமாக புத்திசாலித்தவர்கள் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண போகிறீங்க. அரசியல் துறையினருக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லை என்ற எண்ணமும் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீங்க. பேச்சு திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியருடைய உதவிடும் பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக படிப்பது நன்மை தருங்க. மனதில் உற்சாகம் உண்டாக இருக்குதுங்க. இப்போ நம்ம கடகராசி என்பர்கள் நமக்கு பலனை பார்த்துட்டோம். இதில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்களும் பார்க்க இருக்கிறோம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டம் இந்த மாதம் உடற்சோர்வு உண்டாகும். உடைய பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் தாமதப்படுத்தப்படும். திருமண தொடர்பு முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை தாமதம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. பணவரத்து அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி வந்து சேர இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலுடைய அதிகாரிகளை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க இந்த காலகட்டம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுதுங்க, இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும். எதிலும் கவனம் தேவைங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவந்தங்களை தவிர்த்தது சாதாரணமாக போவது நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்க போகுதுங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்த போகிறீங்க இந்த காலகட்டம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தர இருக்கிறார்? இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடும் முயற்சிகள் பலன் தரும். செலவுகள் அதிகரிக்க இருக்குதுங்க. சாதகமான சூழ்நிலை காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ இருக்குதுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு உண்டாகும். விட்டு சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். அதனால் மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க. பரிகாரத்தை பொறுத்த இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் கடக ராசி என்பவர்களுக்கு? திங்கட்கிழமையில் ஆதிபராசக்தி வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும். மன அமைதியை தர இருக்குதுங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு சந்திரன் சுக்கிரன் கிரகம். அதில் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குதுங்க. திங்கட்கிழமை நல்லா தெளிவாக இருக்கக்கூடியதுங்க. அடுத்தது அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது 1, 2, 28, 29 ஆகிய தினங்களிலும் சந்திராசம் தெரிந்த போதும் 7, 8 ஆகிய தேதிகள் வருவதால் கொஞ்சம் சற்று கூடுதல் குறைந்திருக்குங்க. என்ன நேர்களே, கடகராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் டிசம்பர் மாத பலன்களை பொறுமையாக எடுத்து நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து கிடைப்பது உங்கள் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கங்க.